ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை எப்படியெல்லாம் டிப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கேன் பி டன் இன் வேரியஸ் வே. நிறைய வேஸ்ல நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து. நம்ம வந்துட்டு ஒரு எம்பெடட் சர்வர் வச்சிருக்கோம் அப்படின்னா, டைரக்டா எம்பெடட் சர்வர்ல அப்படியே டாம்கேட்ல ரன் அப்படின்னா, ஜார் ஃபைலாவே அப்படியே டிப்ளாய் பண்ணிடுவோம். இல்ல வந்துட்டு நம்ம ஒரு வெப்லாஜிக் சர்வர் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு வார் ஃபைலா ஓகேங்களா? வெப் ஆர்கைவ் ஃபைலா வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். இல்ல நம்ம வந்துட்டு ஒரு கிளவுட் அப்ளிகேஷன்ல போறோம், கிளவுடுக்கு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, அது வந்து நம்ம டாக்கர் இமேஜா நம்ம மாத்துவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஜார் ஃபைல் டிப்ளாய்மெண்ட் வந்து எப்படி அதான் சிம்பிளஸ்ட் வே. நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் பேக்கேஜ் இருக்கு இல்லைங்க, அது Yes, sir. வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஜாரா வந்துட்டு நம்ம மாத்துறோம். அந்த அது எப்படி மாத்துவோம்? நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட்லயே இன்பில்ட்டா டாம்கேட் இருக்கு, ஜெட்டி இருக்கு, அண்டர்ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது தெரியும்ல, ஸ்ப்ரிங் Yes, sir. பூட்லயே இன்பில்ட்டடா எம்பெடட் சர்வர் இருக்குன்னு. Yes. அதுல இருந்து நம்ம அப்ளிகேஷன் இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆப் ரன் அஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அது என்னன்னா அப்படியே இன்டர்னலாவே அந்த ஜாரை போய் டார்கெட் ஃபோல்டர்ல இருந்து அந்த ஜாரை வந்து பாயிண்ட் பண்ணி அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? Okay. அது டாம்கேட்ல ரன் ஆகுது. டாம்கேட்ல தான் ரன் பண்ணுமான்னா கிடையாது. ஜெட்டி சர்வர்னு இருக்கு, அதுலயும் ரன் பண்ணலாம். அண்டர்ஃப்ளோன்னு ஒரு சர்வர் வந்து அதுலயும் ரன் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட்டா ஸ்ப்ரிங் பூட் வந்து டாம்கேட். ஓகேங்களா? இன்கேஸ் Okay. இல்ல எனக்கு டாம்கேட் ஒன்று ஜெட்டி சர்வர் மாற்றணும் அப்படின்னா, அந்த ஜெட்டி சர்வரோட டிபெண்டன்சி வந்து கான்ஃபிகரேஷன்ல நம்ம மாத்திரம்னா போதும். அது பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? Okay. அப்ப இது எதுக்கு சூட்டபிளா இருக்கும்னா, சிம்பிள் டிப்ளாய்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சாதாரணமா நம்ம ஏதாவது டிப்ளாய் பண்ண போறோம் அப்படிங்கிற மைக்ரோ சர்வீசஸா இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு தான் மேக்ஸிமம் வந்து ஜார் டிப்ளாய்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? Okay. அப்படி இல்லைன்னா நம்ம சர்வர் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி வெப்லாஜிக் சர்வர்ஸ்னா ஓகேங்களா? Okay. இது எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, பில்ட் ஸ்ப்ரிங் பூட் யூசிங் மேவன் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரன் அஸ் மேவன் பில்டு நம்ம கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான். Okay. ஓகே. அதை டெர்மினல்ல கொடுத்தோம்னா கிளீன் பேக்கேஜ்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகேங்களா? Okay. திஸ் கிரியேட்ஸ் த எக்ஸிக்யூட்டபிள் ஜார் இந்த டார்கெட் ஃபோல்டர். ஓகேங்களா? நம்மளுக்கு டார்கெட் ஃபோல்டர்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம நேரதுனால அந்த ஜார் எப்பவுமே பில்ட் ஆச்சுன்னா டார்கெட் ஃபோல்டருக்கு போயிடும். அதை என்ன சொல்றாங்க, அந்த ஜார் அப்படியே உங்களோட சர்வருக்கு காப்பி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு என்னோட சைட்ல இருந்து? ஆமா, உங்க வாய்ஸ் வந்து கிளியரா வரல. லாஸ்ட் வீக் எல்லாம் கேட்ட மாதிரி அந்த மாதிரி கிளியரா இல்ல. கொஞ்சம் உள்ள போ. அப்படிங்களா? ஆமா. நெட்வொர்க் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லைன்னா? பேசுறது கேக்குதுங்க சார். அப்ப இடையில அதான் என்ன சொல்ல ஸ்டார்டிங் எண்டிங் ப்ராப்பரா கேக்குது. இன் பிட்வீன்ல நீங்க பேசுறது வந்து ஒரு மாதிரி இதா கேட்கல சார். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் அந்த ஜாரை வந்து காப்பி பண்ணிக்கிறாங்க சர்வர்ல. ஓகேங்களா? அந்த ஜாரை சர்வர்ல காப்பி பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்ளிகேஷனை வந்து டைரக்டா நம்ம ஜாவா ஐஃபன் ஜார்னு போட்டு டெர்மினல்ல ரன் பண்ண தெரியுங்களா? எஸ் சார். அந்த மாதிரியே ரன் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. அதுல வந்துட்டு யூசர் ப்ராசஸ் மேனேஜர்ல இது சிஸ்டம் டி அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜாவா சர்வீஸை ரன் பண்றதுக்கு ஒரு நம்ம எக்ஸிக்யூட்டபிள் எஸ்ஹெச் ஃபைலா கிரியேட் பண்ணுவோம்ல, ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல் அந்த மாதிரி. ஓகே. ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ். ஓகேங்களா? இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு டிப்ளாய், செல்ஃப் கண்டெய்ன்டு, போர்ட்டபிள். ஈஸியா எங்க வேணாலும் நம்ம இன்கேஸ் எனக்கு ஜார் ஃபைல் வேணும்னா அப்படியே நான் வந்து பில்ட் பண்ணி ஜி டிரைவ்ல போட்டு விட்டுருவேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு நெட்வொர்க் டிரைவ்ல போட்டு விட்டுருன்னா போதும். எனக்கு நான் அங்கிருந்து எடுத்து அப்படியே டிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே. கன்சர்ன் என்னவா இருக்கும்னா, லெஸ் கண்ட்ரோல் ஓவர் த அண்டர்லையிங் சர்வர் மைட் நாட் பி ஐடியல் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? என்னன்னா நம்மளோடது இது வந்துட்டு நம்ம கையில கண்ட்ரோல் இருக்காது. ஒரு சர்வர்ல நம்ம டிப்ளை பண்றோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் சர்வர்ல எல்லாம் கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஜார் ஃபைலா தான் நமக்கு ரன் ஆகி ஒரு இன்ஸ்டன்ஸா ஒரு பில்டா ரன் ஆகாது. ஓகே. ஓகேங்களா? அது வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்ல வந்துட்டு ஐடியலா இருக்காது சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சரி ஓகே. அது வந்துட்டு இன்கேஸ் நம்ம வார் ஃபைலா இருந்துச்சுன்னா எப்படி டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பூட் வந்துட்டு வார் ஃபைலும் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதை வந்துட்டு டிப்ளாய் பண்றதுக்கு சேம் வந்து டாப்கேட் சர்வர், ஜேபாஸ் சர்வர், வெப் சர்வர், கிளாஸ் சர்வர்ஸ் வந்து நம்ம யூஸ் டிப்ளாய் பண்றது. அது எதுக்கு சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி. வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆரக்கிள் வெப்லாஜிக் சர்வர் ஒன்று வச்சிருக்கேன். அந்த ஆரக்கிள் வெப்லாஜிக் சர்வர்ல வந்துட்டு என்னோட இது வந்து ஒரு வார் ஃபைலா நான் டிப்ளாய் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்ம அந்த வார் ஃபைலா கொண்டு
கொண்டு போய் டிப்ளை பண்ணுவோம். யூசுவலா வந்துட்டு வெப்லாஜிக் சர்வர்ல வார் ஃபைலா தான் நம்ம டிப்ளை ஓகேங்களா? ஓகே. எக்ஸிஸ்டிங் சர்வர் என்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு வார் ஃபைல எடுத்துட்டு போய் இன்ஸ்டெட் ஆஃப் டிப்ளாயிங் எஸ் ஜார் ஃபைல் நம்ம வார் ஃபைலா வந்துட்டு டிப்ளை ஓகேங்களா? ஓகே. டிப்ளாய்மெண்ட் எக்ஸிஸ்டிங் சர்வர் அப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்ட் அப்ளிகேஷன் சர்வரா அது வந்துட்டு ஒர்க் ஆகும் ஓகேங்களா? ஓகே. ஜார்க்கும் அப்புறம் வார்க்கும் என்னங்க சார் டிஃபரன்ஸ்? ஜாருக்கும் வாருக்கும் எப்படின்னா ஜாருங்கிறது வந்துட்டு ஜாவா ஆர்கைவ்டு ஃபைல் ஓகேங்களா? ஓகே. ஜார் ஃபைல் வந்துட்டு ஒரு நான் இப்போ நம்மளோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் ஃபைலா தான் இருக்கும். எஸ் சார். கரெக்டா? அது என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜாவா ஆர்கைவ்டு ஃபைலு அந்த ஃபைல் இருக்கிற டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறோம். ஆனா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு வெப்ல நான் கொண்டு போய் போட முடியாது. ஓகே. ஓகேங்களா? அத வந்துட்டு நான் வெப்ல போட்டேன்னா அது என்ன ரன் ஆகுது, எப்படி ரன் ஆகுது, எந்த ஒரு ட்ரேசஸுமே இல்லாம போயிடும். ஓகே. ஓகேங்களா? ஓகே சார். இதுவே நான் வந்துட்டு ஒரு வார் ஃபைல் அதாவது வெப் ஆர்கைவ் ஃபைல் அப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க. வெப் ஓகே. ஆர்கைவ் ஃபைலா போடும்போது என்ன ஆகும்னா எனக்கு எல்லாமே வந்து வெப் அப்ளிகேஷனா ரன் ஆகும். ஒரு வெப்சைட்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகுதோ அந்த மாதிரி எனக்கு அப்ளிகேஷன் பிஹேவ் ஆகும். ஓகே எல்லா ட்ரேசஸும் எனக்கு கிடைக்கும். என்ன ரெக்வஸ்ட் உள்ள வந்து எல்லாமே லாக் ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணி அந்த லாக் ஃபைல்ல வந்துட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த லாக் ஃபைல்ல இருந்து நான் டைரக்டா எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கா, இஷ்யூ அடிச்சிருக்கா, எதனால அப்படிங்கறத வந்து ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இதுதான் டிஃபரெண்ட். ஓகே. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் நம்ம ஹலோ. வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ண போறோம் எப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அது ஓகே. எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம்னா வெப் அப்ளிகேஷனை நமக்கு வார் ஃபைலா வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மளோட பேக்கேஜிங்னு சொல்லிட்டு pom.xml ஓபன் பண்ணீங்கன்னா அதுல பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாருன்னு தான் இருக்கும். ஓகே ஸோ அதை நம்ம வாருன்னு நம்ம தான் டைரக்டா மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் நம்ம போறோம்ல வெப்சைட்டுக்கு spring.io அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நம்ம போறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வந்துட்டு என்னென்ன எல்லாம் தேவை அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல அந்த எஸ். டைம்ல எனக்கு இது வாரா வேணுமா ஜாரா வேணும் அங்கேயே டிபைன் பண்ணிடலாம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் நம்ம பில்ட் பண்ணும்போது நமக்கு யூஸ்வலா ஜார் ஃபைலா பில்ட் ஆயிட்டு இருக்கிறது வந்து இப்போ வார் ஃபைலா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. டிப்ளாய் த வார் ஃபைல் டு யுவர் அப்ளிகேஷன் சர்வர் யூசிங் டிப்ளாய்மெண்ட் டூல். நம்ம டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வார் ஃபைல டிப்ளாய் டாம்கேட் மேனேஜர் ஜேபாஸ் சிஎல்ஐ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளோட இதை வந்துட்டு ஒரு சர்வராகவே ட்ரீட் ஒரு சர்வீஸ் ஓகேங்களா? அந்த சர்வர்ல நம்மளோட ஒரு சர்வீஸாவே ட்ரீட் பண்ணோம். ஓகே. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இதோட ஒரு பெரிய பிளஸ் வார் ஃபைலுக்கும் ஜார் ஃபைலுக்கும் இருக்கிற இதோட ப்ரோஸ் என்ன பார்க்கணும்னா லெவரேஜஸ் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சஸ் டு த அட்வான்ஸ் சர்வர் ஃபீச்சர். சர்வர் ஃபீச்சருக்கான எல்லா நான் சொன்னேன்ல லாக்ஸ் ரைட் ஆகும் ஒரு இடத்துல எங்க லாக் ரைட் பண்ணுமோ அந்த லாக் ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட மானிட்டரிங் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சர்வர்ல நம்ம வந்துட்டு இருக்கிற எல்லா இதுவுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இதோட கன்சர்ன்ஸ் என்னன்றதுன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் ரெக்வயர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சர்வர். ஓகேங்களா? நான் சொன்னேன்ல அப்ளிகேஷன் சர்வர்னு வெப்லாஜிக். ஓகே. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் வெப் ஆப்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் சர்வர்ல தான் வந்து நம்ம ஓகே. வேற எங்கேயுமே வந்துட்டு நீங்க உங்களோட லோக்கல்ல ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வார் ஃபைல ரன் பண்ணவே முடியாது. ஓகே. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு சர்வர்ல மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே. அப்படியேப்பட்ட ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்துடும். ஓகேங்களா? ஓகே. அதுலயே வந்துட்டு இப்போ கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டெய்னரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? கண்டெய்னரைசேஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்மளோட அப்ளிகேஷன் ஜார் ஃபைல வந்துட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் பண்ணிடுறோம்ல. மொத்தமா ஒரு பேக்கேஜ்னா என்ன? இன்க்ளூட் டாக்கர் கண்டெய்னர் தென் மேனேஜஸ் த ஆர்கஸ்ட்ரேஷன் கண்டெய்னர்ஸ் யூசிங் குபர்னெட்டிஸ். ஓகே அதாவது ஒரு ஜார் ஃபைலா இருக்கிறத வந்துட்டு நான் ஒரு பேக்கேஜ் மொத்தமா இது எங்க வேணாலும் ரன் ஆகும். ஓகேங்களா? சர்வர்ல போட்டாலும் ரன் ஆகும், கிளவுட்ல போட்டாலும் ரன் ஆகும். குபர்னெட்டிஸ் கண்டெய்னர் அதுல ஆர்கஸ்ட்ரேட்டும் பண்ணிக்கும். அதாவது அது அந்த ரெஜிஸ்ட்ரி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல அது மூலியமா வந்துட்டு ஆர்கஸ்ட்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? சூட்டபிள் ஃபார் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அப்புறம் கிளவுட் டிப்ளாய்மெண்ட்ஸ் நம்ம ஸ்கேல் பண்றதுக்கு காம்ப்ளெக்ஸ் டிப்ளாய் இருக்கிற இடத்துல அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்கேலிங் பண்றதுன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இன்னும் பெருகிக்கிட்டே போகணும் அப்படின்னா அதுதான் ஸ்கேலிங்னு சொல்லி ஓகேவா? அந்த டைம்ல வந்துட்டு கண்டெய்னரைசேஷன் தான் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போது டாக்கர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் ஏதாவது ஒரு புதுசா ஒரு சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் போய் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் போய் நமக்கு என்னென்ன டிபெண்டன்சி எல்லாம் வேணுங்கிறத பார்த்தோம்ல
உங்க எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே பார்த்துடலாம் எப்படி ஓகே. ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணி நியூ 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 இது கிரியேட். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்களா? ஆமா நியூ ப்ராஜெக்ட் அதுல போங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பேக் போங்கல. இதுல பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் அங்க ஜாருன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டிராப் டவுன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன இருக்குங்கிறது தெரியும் பாருங்க. வார் இருக்கா. ஸோ நம்மளோட பேக்கேஜிங்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. பாம் டாட் எக்ஸ்எம்எல்லையோ இது வந்து பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல தான் டைரக்டா போய் உட்காரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ சரி இப்போ ஜார் ஃபைல்னே போட்டு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே எடுப்போம். லைக் வெப், அப்புறம் ஸ்ப்ரிங் டேட்டா, ஜேபிஏ அந்த மாதிரி எல்லாமே எடுப்போமா. கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா டாக்கர்னு ஒன்று இருக்கும். டாக்கர் டூல்ஸ் வந்துருக்கா. டாக்கர் டூல்ஸ்குள்ள போங்க. டாக்கர் கம்போஸ் டாக்கர் டூல்ஸ் டெவலப்பர் டூல்ஸ்குள்ள போனீங்கன்னா என்னென்ன இருக்கும் அது மேல இருக்கிறத டெலீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். டெவலப்பர் டூல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா. இங்க நிறைய இருக்கா. ஸோ இதுல நம்ம லேம்போ பீஸ், அப்புறம் வந்துட்டு வேற என்ன ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸர், GraphQL கேஸ் நம்ம ஏபிஐ யூஸ் பண்றோம். GraphQL அப்படியே ஸ்க்ரால் அப் பண்ணுவோம். ஜஸ்ட் கூகுள் குரோம் ஏதாவது ஹெச்எல்ஏ போயிட்டு ஸ்ப்ரிங் டாட் ஐஓன்னு சொல்லிட்டு போடுவோம். நியூ டேப் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரிங் டாட் ஐஓ போட்டீங்கன்னா அந்த சைட் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் பண்ணுங்க. ஐஓ டாட்டா சார். ஹலோ, ஒரே நிமிஷம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ஜஸ்ட் கூகுள்ல ஸ்ப்ரிங் நம்ம சைட்டுக்கு போடுறதோட ஸ்ப்ரிங் ஐஓ இனிஷியலைசர்னு போட்டு கூகுள்ங்களா? அப்படியே கூகுள் க்ரோம் இதுல ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இங்க வந்துச்சா. ஓகேங்களா. இதுல நம்ம மேவன் செலக்ட் பண்ணிப்போம் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. மேவன் செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் ஜாவா. ஓகேங்களா. ஸ்ப்ரிங் பூட் என்ன இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே செலக்ட் பண்ணிருக்கோம். கீழே ப்ராஜெக்ட் மெட்டாடேட்டான்னு இருக்கா. இதுல நம்ம ஜாரா வாரா அப்படிங்கறது செலக்ட் பண்ணிடுவோம். கரெக்டா. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவாவோட வெர்ஷன் என்ன அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் சைடு போங்க. ஆட் டிபெண்டன்சிஸ் இருக்கா. அதை கிளிக் பண்ணுங்க. இங்கதான் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன டிபெண்டன்சி இருக்குங்கிறது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா. டிபெண்டன்சி முதல் கொண்டு எல்லாமே நமக்கு இங்க வரும். இதுல டாக்கர்னு மேல டைப் பண்ணுங்க. இதுல வந்து டெஸ்ட் கண்டெய்னரும் சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஸோ இந்த டாக்கர் கம்போஸ் அப்படின்னா என்ன கீழே என்ன போட்டிருக்கும் பாருங்க. ப்ரொவைட் டாக்கர் கம்போஸ் சப்போர்ட் ஃபார் என்ஹான்ஸ்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. என்ன பண்ணணும்னா ஒரு டாக்கர் ஃபைல நமக்கு கிரியேட் பண்ணி தந்துடும். இது ஜஸ்ட் இதை மட்டும் போட்டுட்டு நான் ஜென்ரேட்னு கொடுங்களேன். ஒரு ஜிப் ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா. இல்ல அதுல கம்போஸ்னு ஒரு ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு பாத்தீங்களா. மேல அந்த ஃபைல ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா. அந்த கம்போஸ் ஃபைல்ல நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீசஸ் நம்ம என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்றோம். RabbitMQவா, Kafkaவா, இல்ல வந்து MySQLா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம. ஓகேங்களா. அப்போ வந்துட்டு நம்ம வந்து என்னன்னா இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒன். நான் இந்த சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அதோட வெர்ஷன் எல்லாம் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கர் கிட்ட சொல்லிடுறோம். ஓகே. அதனால என்ன ஆகும் அப்படின்னா சில டைம் வந்துட்டு என் சிஸ்டத்துல ஒர்க் ஆகுது, உங்க சிஸ்டத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னோட லோக்கல் என்விரான்மெண்ட்ல கரெக்டா ஒர்க் ஆகுது, அது வந்து சர்வர் என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லாம் வரும். எதனாலனா இந்த மாதிரி ஏதாவது சர்வர்ல வேற ஒரு வெர்ஷன் வச்சிருப்பாங்க, நம்ம வேற ஒரு வெர்ஷன் வச்சிருப்போம். ஓகேங்களா. சர்வர்ல வந்துட்டு சர்வர் அப்கிரேட் பண்றேன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனை கொண்டு போய் போட்டுருவாங்க. ஓகேங்களா. நம்ம வந்துட்டு லோக்கல்ல நம்ம அப்ளிகேஷனுக்கு எந்த வெர்ஷன் வந்துட்டு சூட்டபிளா இருக்குமோ அந்த வெர்ஷன் தான். ஓகே. அப்படி போகும்போது என்ன ஆகும், நம்ம எல்லாமே நம்ம லோக்கல்ல பக்காவா ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். அங்க சர்வருக்கு டிப்ளாய்மெண்ட் கொடுத்த உடனே அங்க பிரேக் டவுன் ஆயிடும். ஓகே. அது எதனாலனா இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆஃப் வெர்ஷன். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், டாக்கர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்ம அதை பில்ட் பண்றோங்கிறத நம்ம இங்க இன்டிமேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அந்த இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம டாக்கர் இந்த ஃபைலை எங்க கொண்டு போய் நான் வந்துட்டு டிப்ளாய் பண்ணாலும் என்ன பண்ணுன்னா நான் இங்க என்ன வெர்ஷனை வந்துட்டு மென்ஷன் பண்றேனோ அந்த வெர்ஷனை தான் வந்துட்டு அப்ளிகேஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா. அதனால த்ரூ அவுட் லைஃப் சைக்கிள் ஆஃப் தி அப்ளிகேஷன் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம ஃபுல்லா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருந்தாலும் இது கம்பேட்டிபிளா ஒர்க் ஆகுங்கிறீங்களா? ஆக்சுவலா நம்மளோட இது வந்து மேக்ஸிமம் கிளவுட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி.
ஓகே. ஸோ இந்த மாதிரி கிளவுட்ல யூஸ் பண்ணும்போது என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கவே மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு டாக்கரா தான் எடுத்துக்குவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்கர்னா என்ன? அப்படிங்கிறத வந்துட்டு எதுக்கும் ஒரு தடவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேங்களா? டாக்கர்னா வந்துட்டு ஒரு கேப்சூல் மாதிரி. அது நான் எந்த கேப்சூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? அதுல நான் எது வேணுமோ அத நான் வந்துட்டு புல் பண்ணிப்பேன் எனக்கு. ஓகே சார். ஓகேங்களா? மாதிரி. ஓகே. ஸோ இந்த என்னோட என்னோட அப்ளிகேஷனையும் வந்துட்டு ஒரு டாக்கர் அப்ளிகேஷனா நான் மாத்தணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு டாக்கர் ஃபைல் வேணும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ம். இது வந்து கம்போஸ் ஃபைல். என்னோட அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ற கம்போஸ் ஃபைல். பட் டாக்கர் ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்க டாக்கர் ஃபைல் தனியா தான் கிரியேட் பண்ணணும். என்னோட அந்த டாக்குமெண்ட்டுக்கு போங்க. அதுல இருக்கும். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, டாக்கர் கண்டெய்னர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் இமேஜ் வந்து கிரியேட் பண்றதுக்கு டாக்கர் பில்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டாக்கர் ஃபைலை நாங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? எப்படி வந்துட்டு நம்ம ஓகே. அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளோட டாக்கர் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் பில்ட் பண்ணும். அது எங்க பில்ட் ஆகும்னா, டாக்கருக்குன்னு ஒரு டீமன் சர்வர் இருக்கும். அங்கதான் அது பில்ட் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட லோக்கல் எல்லாம் வச்சு பில்ட் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. நம்ம லோக்கல்ல பில்ட் பண்ணணும்னா நம்ம லோக்கல்ல டாக்கர் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்பதான் பில்ட் பண்ண முடியும். ஓகே. Kubernetes-க்கு create Kubernetes deployment and service YAML file to define how your application should be deployed and exposed. ஓகேங்களா? என்னன்னா டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு YAML ஃபைல் இருக்கும். அந்த YAML ஃபைலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Kubernetesல எப்படி டிப்ளாய் பண்றதுன்னா, இந்த kubectl apply -f அப்படின்னு போட்டு நம்மளோட Kubernetes ஃபைல், அதாவது டாக்கர் ஃபைல் தான் நம்ம வச்சிருக்கோம். அதை தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே. இதோட ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டபுளா இருக்கும், ஸ்கேலபுளா இருக்கும், கன்சிஸ்டண்டா வந்துட்டு நான் சொன்னேன்ல, கன்சிஸ்டண்டா எல்லா என்விரான்மெண்ட்லயும் ஒர்க் ஆகும், இம்ப்ரூவ்ஸ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனா இருக்கும். ஓகேங்களா? இதோட கன்சர்ன் என்னவா இருக்கும்னா, நம்மளுக்கு டாக்கருங்கிற ஒரு சர்வர் நம்மளுக்கு வேணும். கியூபர்நெட்டிஸோட நாலேஜ் இருக்கணும். நம்ம கியூபர்நெட்டிஸ்னா என்ன, கியூபர்நெட்டிஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு டெவாப்ஸ் ஓட ஒரு டெவாப்ஸ் திங்ஸ். ஓகேங்களா? அதை நீங்க வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். அதுல நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு. ஓகே. தென் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கீழே. ஓகேங்களா? ஓகே. நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்துட்டு டைரக்டா வந்து கிளவுட்ல எப்படி வந்து போடுறது, கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷனா இருக்கிறது. ஓகேங்களா? எப்படி ஸ்கேல் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இங்க கீழே இருக்கு. எப்படின்னா இது வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஏடபிள்யூஎஸ்ஆ, அஜூரா, இல்ல கூகுள் கிளவுடா, ஆரக்கிள் கிளவுடா அப்படிங்கிற மாதிரி எதுல வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அதுக்கான டிப்ளாய்மெண்ட் டூல் இருக்கும், இல்லைன்னா பிளக்இன் டிப்ளாய் பண்றது. ஓகேங்களா? ஏடபிள்யூஎஸ்னா ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ, அஜூர் சிஎல்ஐ, கூகுள் கிளவுடுக்கு வந்து ஜி கிளவுடு டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வந்து பிளக்இன்ஸ் எல்லாம் இருக்கு. அது அந்தந்த ஏடபிள்யூஎஸ் குள்ள போனீங்கன்னா தான் அது நம்ம வெளிய இருந்து பண்ண முடியாது. ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃபன் ப்ரொவைட்ஸ் ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் அண்ட் ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இது எப்படின்னா, கிளவுடுன்னு நம்ம எதுக்கு போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிளவுட்ல என்னன்னா ஆட்டோமேட்டடா டிப்ளாய் ஆகும். இப்ப இன்கேஸ் என்னோட கோடு ஒன்று வந்து புஷ் பண்றேன் கிட்லேப்ல, கோடு புஷ் ஆனதுக்கு அப்புறம் நானா போய் மேனுவலா வந்துட்டு பில்டு ட்ரிகர் பண்ணணும்னு கிடையாது. ஓகேங்களா? ஜென்கின்ஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது கோடு வந்துட்டு பிட் பக்கெட்லயோ இல்ல கிட்லேப்லயோ வந்துட்டு புஷ் ஆகுது அப்படின்னா, என்னோட கோடு வந்துட்டு இதுதான் வந்துடுச்சு, இதை வந்து பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி ஓகே. அந்த ட்ரிகர் இனிஷியேட் பண்ணி விட்டதுமே என்ன ஆகும்னா, ஜென்கின்ஸ்ல பில்ட் ஆயிடும். பட் பில்ட் ஆனதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். அதை டிப்ளாய் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு நம்ம தனியா எடுத்து மறுபடியும் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், ஜென்கின்ஸே வந்துட்டு எந்த சர்வர்ல டிப்ளாய் பண்ணுமோ அந்த சர்வரை டிப்ளாய் பண்றதுக்கு பைப்லைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. பைப்லைன்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணோம்னா நம்ம வந்து எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே. பைப்லைன் மூலியமா போய் இந்த சர்வர்ல டிப்ளாய் பண்ணோம். நம்ம போர்ட் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ளேயே கொடுத்துருவோம்ல. அதனால எங்க போய் டிப்ளாய் பண்ணணும், எந்த போர்ட்ல டிப்ளாய் பண்ணணும்ல எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் டிப்ளாய் பண்ணிட்டு அந்த சர்வர்ல அவ்வளவுதான் அப்படிங்கறத மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, இல்ல ஏதாவது புரியாம இருக்கா? இல்ல சார், நான் கோ த்ரூ பண்ணி பாக்குறேன். நீங்க சொல்லுங்க. ஓகே ஃபைன். அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் விஎம் வேற நம்ம கிளவுட் அப்ளிகேஷன் சர்வர்லெஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட்
மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்ல வந்துட்டு இதெல்லாம் கவர் பண்ண தேவையில்லை. ஒய் பிகாஸ் இது வந்துட்டு எல்லாமே கிளவுட்ல போகும்போது ஏடபிள்யூஎஸ் நம்ம படிக்கும்போது இல்லை அஷ்யூர் படிக்கும்போது தான் இது தேவை. ஓகேங்களா? சர்வர்லெஸ்னா என்ன, அப்புறம் விர்ச்சுவல் விஎம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் கொடுத்த டீட்டெயில் பத்தலைன்னா கூட நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் எல்லாமே தெரியும். ஓகே. ஓகேங்களா? ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஓகே. இது வந்துட்டு நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். பெஸ்ட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருக்கும். சிம்பிளாக வேணும்னா ஜார் டிப்ளாய்மெண்ட்டு, எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும்னா வார் டிப்ளாய்மெண்ட்டு, ஸ்கேலபிள் அண்ட் மைக்ரோ சர்வீசஸாக இருக்கணும்னா கண்டெய்னரைசேஷன் வித் டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ். ஓகேங்களா? இல்லை என்னது வந்து கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷனாக போகுது அப்படின்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே சர்வீஸ் மேனேஜ் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது எல்லாமே அது பண்ணும். ஓகேங்களா? ஓகே. அந்த மாதிரி இருக்கிறதுனா இந்த அதுவே வந்து ஈவென்ட் ட்ரிவன் இருக்கணும்னா சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவென்ட் ட்ரிவன்னா என்ன, ஒன்று முடிஞ்சு இன்னொன்று போக போகுது அப்படின்னா அந்த டைம்ல மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும், மற்ற டைம்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் ஓகே. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். கன்சிடர் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்கேலபிலிட்டி, ரியலபிலிட்டி, காஸ்ட் அண்ட் ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் when choosing the deployment strategy. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். எப்படி வந்து சிஐசிடி பைப்லைன் வந்து நம்ம செட் பண்றது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு அப்படிங்கிறது நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது ஓகே. ஆக்சுவலா ஸ்ப்ரிங் பூட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வந்துட்டு டெவாப்ஸ் தான். பட் ஸ்டில் நீங்க ஸ்ப்ரிங் பூட் படிக்கிறீங்க, ஸ்ப்ரிங் பூட் வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் கேள்வி அவங்க சிஐசிடி யூஸ் பண்றீங்களான்னு தான் கேட்பாங்க. ஓகே. ஓகேங்களா? நீங்க அதை வந்துட்டு டெவாப்ஸ் டீம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே பட் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறது நீங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ரீ ரெக்விசிஸ்டா என்ன பண்ணணும், மேவன் யூஸ் பண்ணி பண்றப்ப ஜென்கின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சர்வர் வந்து அப் அண்ட் பண்ணிட்டு ஜென்கின்ஸ் இருக்கிற சர்வர்லேயே வந்துட்டு மேவன் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஜென்கின்ஸ் சர்வரில். ஏன்னா ஜென்கின்ஸ் தான் வந்துட்டு ஒரு சிஐசிடி டூல். ஓகேங்களா? அந்த ஜென்கின்ஸ் எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகுதுன்னா நம்மளோட யூஸ் தான், மேவனா, கிராடலா, குரூவியா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு மேவன் யூஸ் பண்றோம், அதனால மேவனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி கிட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? கிட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும்னா, ஏன்னா நம்மளோட கோட் எல்லாமே நம்ம கிட் ரெபாசிட்டரியில தான் போட போறோம். ஓகேங்களா? பிட் பக்கெட்டு, கிட்டு அங்கிருந்து அங்கிருந்து கோட் எல்லாத்தையும் புல் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ண போகுது இந்த ஜென்கின்ஸ். ஓகே. இப்போ நம்ம சர்வர் ஜென்கின்ஸ்ங்கற இதுவே ஒரு சர்வருங்களா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் சர்வரா? நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணா போதுங்களா? இல்ல அது என்ன கைண்ட் ஆஃப் சர்வர்? நம்ம இப்போ டாம்கேட் சர்வர்ங்கறோம். எம்பெடட். ஓகே. ஸோ டாம்கேட் வந்துட்டு ஒரு எம்பெடட் சர்வர்னு சொல்றீங்களா? வெப்லாஜிக் வந்துட்டு ஒரு வெப் ஆப் சர்வர். ஓகேங்களா? வெப் அப்ளிகேஷன் சர்வர். ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஜென்கின்ஸ் ஒரு சர்வர்னா அது வந்துட்டு எதுக்குன்னா டிப்ளாய்மெண்ட் சர்வர். ஓகே. ஓகே. டிப்ளாய்மெண்ட் சர்வர் அதை தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி அந்த டிப்ளாய்மெண்ட் சர்வர்ல நம்ம பில்ட் பண்ணணும், புல் பண்ணணும், அதை டிப்ளாய் பண்ணணும். ஓகே. சோ நம்ம லோக்கல் மெஷின்ல டிப்ளாய் பண்ணனும்னா வெப்லாஜிக் யூஸ் பண்றோம். கிளவுட்ல டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் சர்வர் யூஸ் பண்றோம் அப்படிங்களா? இல்ல, நீங்க ஜென்கின்ஸ் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வந்துட்டு மேவன் பில்டு வந்துட்டு பண்றோம்ல நம்ம ஸ்ப்ரிங் எஸ்டிஎஸ்ல, அது இன்டர்னலாவே வந்துட்டு பில்ட் பண்ணிடுது. ஓகேவா? அங்கேயே நம்மளுக்கு கோடு இருக்கு, அங்கேயே பில்ட் பண்ணிடுது. ஜென்கின்ஸ் என்ன பண்ணும்னா, நான் கோடு வந்துட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கேன், நான் பில்ட் பண்ணி வேற இடத்துல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணும், ஜென்கின்ஸ் வந்து அந்த கிட் ரெபாசிட்டரிய போயிட்டு அங்கிருந்து கோட் எல்லாத்தையும் புல் பண்ணி க்ளோன் பண்ணிக்கும். ஓகேங்களா? அங்கிருந்து புல் பண்ணிட்டு நம்மளோட எஸ்டிஎஸ்ல எப்படி பில்ட் ஆகுதோ அதே மாதிரி ஜென்கின்ஸ்ல வந்துட்டு மேவனை வச்சு பில்ட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க சொல்லும் போது கூட மேவன் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. உங்களோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா மேவன் இருக்கும்.
அதனால தான் எஸ்டிஎஸ் வந்துட்டு மேவனை வச்சு பில்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஜென்கின்ஸ்ல வந்துட்டு நான் மேவனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா தான் மேவனை வச்சு அது பில்ட் பண்ண முடியும் ஜென்கின்ஸ். ஓகே ஓகே சார். ஓகே ஓகேங்களா? ஓகே அந்த மாதிரி பில்ட் பண்ணிடுது. அப்புறம் பில்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டாக்கரா அந்த மாதிரி ஏதாவது பண்றோம், இல்லைன்னா ஜாரா பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணணும். கரெக்டா? ஓகே ஒரு ரெபாசிட்டரி மாதிரி இல்லைன்னா ஒரு ஜி டிரைவ் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணாதான் நான் வந்துட்டு அதை எடுத்து டிப்ளாய் பண்ண முடியும். பில்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு ஜி டிரைவ் பொதுவாக ஜி டிரைவ்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? அந்த ஜி டிரைவ்ல வந்துட்டு நான் போட்டுடுறேன். இப்போ பில்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை டிப்ளாயும் பண்ணணும். நானே அதை டிப்ளாய் பண்ணுமா கேட்டா அப்ப கிடையாது. ஜென்கின்ஸ் அந்த டிப்ளாய்மெண்ட்டை பண்ணும். ஓகே அதுதான் அதோட வேலையே. ஓகேங்களா? நம்ம பைப்லைன் மட்டும் கிரியேட் பண்ணி எந்த சர்வர்ல டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் அதுக்கு சொல்லிட்டோம்னா அது அந்த சர்வர்ல அதுவே டிப்ளை பண்ணிடும். பில்டு முடிஞ்ச உடனே பில்டு சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான். ஓகே ஓகேங்களா? ஓகே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கணும். இதுல வந்து பைப்லைன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜென்கின்ஸ் பைப்லைன் நம்ம எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். எப்படி எப்படி பண்ணணுங்கிறது இதுக்கு இன்டிமேட் பண்றோம். ஓகேங்களா? பைப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுல வந்துட்டு ரன் ஆன் எனி அவைலபிள் ஏஜென்ட் எந்த ஒரு போர்ட்ல வேணாலும் ரன் ஆகி போகணும். ஸ்டேஜஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணணும் நான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோடு வந்துட்டு கிட்ல இருந்து எனக்கு செக் அவுட் பண்ணணும். ஸ்டேஜுக்குள்ள ஸ்டெப்ஸ் போடுறோம். கிட் பிரான்ச் எந்த பிரான்ச்ல இருந்து நம்ம செக் அவுட் பண்ண போறோம் அந்த பிரான்ச் போட்டுட்டு அதோட கிட் யூஆர்எல் நம்ம வந்துட்டு இங்க கொடுத்துருவோம். ஓகேங்களா? கீழே தெரியுதா கிட் பிரான்ச் யூஆர்எல்னு? எஸ் சார். அதுல வந்துட்டு நான் எங்க இருந்து புல் பண்ணணும், எந்த பிரான்ச்ல இருந்து புல் பண்ணணுங்கிற டீட்டெயிலையும் கொடுத்துருவேன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மேவனை வச்சு பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அந்த மேவன் வச்சு பில்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் மேவன். அந்த மேவன் வச்சு நம்ம இது இன்ஸ்டால் வித் மேவன் அப்படின்னு போட்டு மேவனோட வெர்ஷன் நம்ம கொடுத்துட்டு மேவனை பில்ட் பண்றதுக்கு இதை நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். இப்போ எப்படி நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ்னு கொடுத்துட்டு க்ளீன் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், அந்த மாதிரி எம்விஎன் க்ளீன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? டெர்மினல்ல ரன் ஆகுறதுக்காக. ஓகே ஓகே. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பில்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்வேஸ் என்ன பண்ணணும்னா ஆர்கைவ் த ஆர்டிஃபேக்ட். அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து ஆர்கைவ் பண்ணணும். எனக்கு ஜார் ஃபைலாவே ஆர்டிஃபேக்ட் பண்ணணும், இல்லைன்னா வார் ஃபைலா பண்ணணும். என்ன வேணுமோ நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஓகே இங்க வந்துட்டு ஆர்கைவ் ஆர்டிஃபேக்ட் டார்கெட் ஃபோல்டருக்குள்ள வந்து ஜார் ஃபைலா நான் போட்டுட்டேன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா டிப்ளாய் என்ன பண்றேன்னா ஆட் டிப்ளாய்மெண்ட் ஸ்டெப்ஸ் ஹியர். என்னென்ன டிப்ளாய்மெண்ட் இன்கேஸ் நான் டாக்கர் வந்துட்டு போடணுமா, டாக்கர்ல வந்துட்டு போட்டு அதை வந்து டாக்கர் இமேஜா நான் வந்து ரன் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் டாக்கரா இருந்துச்சுன்னா எஸ்ஹெச் டாக்கர் பில்டு அப்படின்னு போட்டு டாக்கர் இமேஜுக்கு வந்து அந்த நேம் கொடுத்துருவேன். ஓகேங்களா? தென் டாக்கர்ல வந்து புஷ் பண்ணிடுவேன். ஒன்ஸ் டாக்கர்ல புஷ் பண்ணா அது பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட் போஸ்ட் பில்டுக்கு அப்புறம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பு பில்டு சக்ஸஸ் இல்லை பில்டு ஃபெயிலியரு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதுக்கு இங்கே நான் 2 கொடுத்துருக்கேன். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் பில்டு சக்ஸஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கான்னு? ஓகே ஓகே, கீழே வரும். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் அதை படிச்சு பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு இன்னொரு டைம் புரியும். ஓகே ஓகேங்களா? ஓகே, ஓகே கீழே ஸ்க்ரால் பண்ணு. இந்த ஆல்வேஸ் இது எல்லாமே தான் கிரியேட் ஜென்கின்ஸ் ஜாப். இது எப்படி ஜென்கின்ஸ் ஜாப் வந்து கிரியேட் பண்றது, எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே இது எல்லாமே நான் சொன்னதான். ஜென்கின்ஸ் ஃபைல் செட்டிங்கு ஜென்கின்ஸ் ஃபைல் செட்டிங்னா இப்போ நம்ம குரூபி ஃபைல் பார்த்தோம்ல அதுதான் வேற. ஓகே ஓகேங்களா? கீழே வாங்க. ஓகே, இந்த கிராடிலும் இங்கே மேவனும் தான் சேம். வந்து டாக்கர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது.
இல்ல மேவன் வேற, கிராடல் வேற. பட் யூஸ்ட் ஃபார் சேம் கிராடல் பர்பஸ். சேம் பர்பஸ் தான். ஓகே. பர்பஸ் வந்து சேம் தான். நம்ம அது வந்து டூல் தான். நம்ம வந்துட்டு ஒரு டூல் அது. ஓகேங்களா? பில்ட் டூல் அது. எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராடல் யூஸ் பண்றதுனா கிராடல் யூஸ் பண்ணலாம். இப்போ அதுல pom.xml நம்ம குடுக்குறோம்ல. எஸ். அதுக்கு பதிலா அதுல gradle.xml அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகே. ஓகே. build.gradle அப்படின்னு இருக்கும். மேவன்னா pom.xmlன்னு இருக்கும். அவ்வளவுதான். சிமிலர் தான். ஓகே. ஓகேங்களா? இப்போ டாக்கர் ஃபைல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, டாக்கர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நான் கீழ குடுத்துருக்கேன். Create a Docker file in the root of your project. This file defines how your application will be containerized. A typical Docker file for a Spring Boot application might look like this. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? டாக்கர் ஃபைல் வந்து ஓப்பன் ஜேடிக்கு 17 யூஸ் பண்ணுங்க. எதை வச்சு நான் பேஸ் இமேஜ் நான் கிரியேட் பண்ண போறேன். அப்புறம் ஒர்க் டைரக்டரி எங்க இருக்கு, ஆப்குள்ள இருக்கு. அப்புறம் காப்பி பண்றது எங்க இருந்து காப்பி பண்ணணும், டார்கெட் ஃபோல்டருக்குள்ள ஜார் ஃபைல காப்பி பண்ணி ஆப்புக்குள்ள அப்ளிகேஷன் app.jar அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க அப்படிங்கிறேன். ஓகேங்களா? ஓகே. 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 கீழே வந்து கீழே இன்கேஸ் அது வாரா இருந்தா அது எப்படி வார் ஃபைல் ஓகே. கமன் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு ஜாவா ஐபன்-jar app-jar ஃபார் ஜார் ஃபைல்ஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னா create a Jenkins file in the root of your project. This will be define your CI/CD pipeline. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கான பில்ட் பண்றதுக்கான ஒரு ஃபைல். ஜென்கின்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா, ஜென்கின்ஸ் ஜென்கின்ஸ்ல தானே நம்மளுக்கு பில்டே ஆகும். எஸ் சார். ஜென்கின்ஸ்ல வந்துட்டு நம்ம இதை டிஃபைன் பண்ணிடுவோம். ஜென்கின்ஸோட ஃபைல்ல வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு டாக்கர் ஃபைல்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அது அந்த டாக்கர் ஃபைல்ல என்ன கமாண்ட் கொடுக்குறதோ அதை ரன் பண்ணும். ஓகே. ஓகே. கீழே வாங்க. இது என்னென்ன பிளகின் தேவை அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். கிட் பிளகின்னு, மேவன் பிளகின் தேவைப்படும். கிரேடல் யூஸ் பண்ணணும், கிரேடல் பிளகின்னு. டாக்கர் யூஸ் பண்ணும்போது டாக்கர் பிளகின்னு. அப்புறம் பைப்லைன் பிளகின். அந்த மாதிரி நம்ம எதிலிருந்து எங்கிருந்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணுற பிளகின். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டிப்ளாய்மெண்ட்ஸ் அதெல்லாம். மேவன் கிரேடல் ரெண்டுமே ஒன்று தான் மேக்ஸிமம். மேவன் கிரேடல் எதாவது யூஸ் பண்ணுறோம் தெரியும். ஓகேக்கா? ஓகே. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றோம்னா ஜென்கின்ஸ் வந்து டாக்கர் டீமன் சர்வர் நான் சொன்னேன்ல, அங்கதான் வந்துட்டு நம்ம டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆகும்னு சொல்லலாம். எஸ் சார். அது வந்து டாக்கர் டீமன் சர்வர்ல வந்து போடணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அது என்னன்னா ஜென்கின்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். ஏன்னா ஜென்கின்ஸ் தான் பில்ட் பண்ண போகுது. ஜென்கின்ஸ் ஆக்சஸ் இல்லைன்னா எப்படி டாக்கர் டீமன் சர்வர் ஆக்சஸ் டாக்கர் பில்டே பண்ண முடியும். அதுக்கு டாக்கர் பைப்லைன் பிளகின் போட்டிருக்கோம் ஜென்கின்ஸ்ல. ஓகேங்களா? இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கொடுத்துருப்பேன். டாக்கர் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். கீழே அந்த பைப்லைன் நம்ம ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம்ல அதே தான். இதில் வந்துட்டு டாக்கர் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? பில்டு டாக்கர் இமேஜ் அப்படின்னு போட்டு ஸ்கிரிப்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்போம். நம்ம டாக்கரோட யூசர் டீடைல்ஸ், பாஸ்வேர்டு, யூஆர்எல். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான். இந்த டாக்கர் இமேஜ் நீங்கள் கொடுத்துருவோம். டாக்கர் பில்டு அங்கே அந்த டாக்கர் சர்வரில் என்ன வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இது இமேஜ்னா என்ன சார்? இமேஜா போய் தான் ஸ்டோர் ஆகுங்களா இந்த ஃபைல்? ஆமாம் ஆமாம், இமேஜாக தான் ஸ்டோர். இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு ஜார் ஃபைல் உங்ககிட்ட இருக்கு. அந்த ஜார் ஃபைலை வந்துட்டு நான் ஈஸியாக கிராக் டவுன் பண்ணி அதில் இருக்க டேட்டா என்னன்னு பார்த்துடலாம். கரெக்டா? ஓகே. ஓகே. செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து அது ஜார் ஃபைல் செக்யூரிட்டிக்காக. இப்போ இமேஜா இருந்துச்சுன்னா அதுல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே சார். ஓகே. அது டீகோட் பண்றதே பெரிய பெரிய விஷயமா இருக்கும்ல. ஓகே. ஓகே. ஆமாங்களா? அதுக்காக. அப்புறம் கீழே வந்து நம்ம டாக்கர் வந்து புஷ் பண்ணி வச்சிடுறோம் ஒரு ரெபாசிட்டரியில. அதுதான் அங்கே போட்டிருக்கேன். அதை வந்து டிப்ளாய் பண்றது.
ஓகே, ஸ்க்ரால் டவுன். ஓகே, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத. ஓகே. ஓகே. அதான் அதே மாதிரி ஜென்கின்ஸ் ஜாப்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே ஜார் ஃபைல் வாட் ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்றது. ஓகேங்களா? ஓகே. டாக்கர் இப்ப கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஒரே ஒரு பேஜ் டவுட். எப்படி டேக் சரி, ஒரே ஒரு டவுட். இப்ப கிட்டும் பிட் பக்கெட் ரெண்டுமே வெர்ஷன் கண்ட்ரோல் தானுங்க? ஆமாம், ரெண்டுமே வெர்ஷன் கண்ட்ரோல். ஆனா அதுக்கு அது முன்னாடி எஸ்விஎன் இருந்துச்சு. அது ரெண்டுக்கு என்ன எதனால சார் அது டிஃபர் ஆகுது? அது வந்து ஏன் நம்ம சில ப்ராஜெக்ட்ல வந்து கிட் யூஸ் பண்றோம், சிலதுல வந்து பிட் பக்கெட் யூஸ் பண்றோம்? அது வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து தான். ஓகேங்களா? நாம வந்துட்டு கிட்ல வந்துட்டு கிட் ரெபாசிட்டரிஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொன்னோம்னா கம்பெனி வந்துட்டு கிட்டு கிட்ட வந்து ஒரு கிட்டுங்கிறது வேற ஒரு கம்பெனி. ஓகேங்களா? பிட் பக்கெட் ஒரு ஓகே. கம்பெனி, எஸ்விஎன் ஒரு கம்பெனி. ஓகேங்களா? அவங்களோட டூல் தான் இது கிட் லேப், கிட் ஹப், கிட் எல்லாமே. ஓகே. ஓகே. பிட் பக்கெட் ஓகே. ஒரு கம்பெனி, கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎம் சிஎல்எம்னு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்றது தான் அது. நம்ம எதை வந்துட்டு வாங்க போறோம், எதை யூஸ் பண்ண போறோம்ன்றத பொறுத்து தான். எந்த கம்பெனி என்ன டிசைன், எது காஸ்ட் எஃபெக்டிவா சூப்பர். இருக்கும், அவங்களுக்கு எது வந்துட்டு ஃபீஸிபிளா இருக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. எல்லாமே ஒண்ணுதான். அதுல பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. சோ அதுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் எந்த டிபெண்டன்சியும் இல்ல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஃபைன். ஓகே. கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு சர்வர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். எம்பெடட் சர்வர்னா என்ன? ஓகேங்களா? ஓகே. அது எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது ரன்னிங் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எம்பெடட் சர்வர் டாம் கேட்டு ஸ்டாண்டர்ட் ஆஸ் காமன். அது டாம் கேட்டுக்கு வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது மேவனோடது. ஸ்ப்ரிங் பூட் பிளக்இன் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட் மேவன் பிளக்இன் போட்டோம்னா அதுலேயே வந்துட்டு நமக்கு டாம் கேட் வந்துடும். என்னென்ன பிளக்இன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது. கீழே வாங்க. ஓகே. ஸோ இதுவே கிராடல்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் போகிற ப்ராஜெக்ட் மேவன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது, கிராடலும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்கள் வந்துட்டு இது அட்லீஸ்ட் அந்த டைம்ல நீங்கள் இதை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இதுதான் கிராடல் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகேங்களா? இதை வந்து ஜார் எப்படி ரன் பண்ணுறது, நம்ம ஜாவா ஐஃபன் ஜார் வந்து அப்படியே டைரெக்டாக ரன் பண்ணுவோம். எம்பெடட் சர்வரில் டைரெக்டாக நம்ம இப்படி தான் ரன் பண்ணுவோம். கரெக்டாக எஸ் சார். டாம்கேட் சர்வரில் அப்படியே ரன் ஆகிடும். நம்ம டெர்மினலில் ரன் கீழே அப்படியே சொல்கிறோம். அது போர்ட் நம்பரு நான் சொன்னேன்ல, போர்ட் நம்பர் வந்து நம்மளே டிஃபைன் பண்ணிடுவோம். நாலு எந்த போர்ட்டோ அந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு அப்படி. ஓகே. அவ்வளோதான். கீழே அது வந்தீங்கன்னா அடுத்தது இது ஜெட்டி சர்வருக்கு எப்படி பண்ணணும். மேலே டாம்கேட் சர்வருக்கு பார்த்தீங்க, ஜெட்டி சர்வருக்கு எப்படி பண்ணணும் உங்களுக்கு அப்புறம் கேட்பாங்க. ஸ்ப்ரிங் பூட்டில் ஒர்க் பண்ணீங்கல்ல, ஸ்ப்ரிங் பூட்டில் என்னென்ன சர்வர் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? டாம்கேட் ஓகே. சர்வர் வந்து டிஃபால்ட் சர்வராக யூஸ் பண்ணலாம். அதில் ஜெட்டி சர்வரும் யூஸ் பண்ணலாம். ஜெட்டி சர்வர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகேங்களா? டாம் கேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். எக்ஸ்க்ளூஷன்ல டாம் கேட்டை போட்டு ஜெட்டி சர்வரோட டிபெண்டன்சி நம்ம போட்டுருணும். ஓகே. ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன், வேற எதுவும் இல்லை. ஜெட்டியோட சர்வர் டிபெண்டன்சி இங்கே போட்டோமா? எஸ் சார். அதே மாதிரி அண்டர் ஃப்ளோ அப்படின்னா அண்டர் ஃப்ளோக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது மாதிரி ஏதாவது பண்ணோம்னா நம்மளை ரீபில்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் ஓகே. கிளவுட்னா என்ன, கிளவுட் எப்படி, கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏடபிள்யூ
அஷூர், ஜிசிபி இந்த மாதிரி கிளவுட்ஸ்ல எல்லாம் என்னென்ன பண்ணுவோம் நம்ம கிளவுட் என்வரன்மெண்ட் கிளவுடுக்கு தனியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? கிளவுடு வந்துட்டு நீங்கள் படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கிளவுட்னா என்ன, ஏடபிள்யூஎஸ் கிளவுட்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஜென்ரலாக வந்துட்டு படிச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஓகே. நான் இதில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேசிக் டீட்டெயிலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் இன்டர்நெட், ஓவர் யூடியூப் நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஃபைன். கீழே வாங்க. ஸ்க்ரால் மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். வேற எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொன்னதே தான் வந்துகிட்டு இருக்கோம். அதாவது கொஞ்சம் எலாபரேட்டாக வரும், அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. பிளாட்ஃபார்ம் என்ன, டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல எப்படி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது, கிளவுட் சர்வீசஸ் என்னென்ன எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஓகேங்களா? மானிட்டரிங் அண்ட் லாகிங் எப்படி அதை மானிட்டர் பண்ணுவோம், எப்படி அதை வந்துட்டு லாக்ஸ் எல்லாம் நம்ம லாக் பண்ணுவோம், ஸ்கேலிங் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது ஆல்ரெடி இது வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஏடபிள்யூஎஸ்ல எல்லாம் எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது பேசிக் டீட்டெயில் தான். ஓகேங்களா? நிறைய இருக்குது இதில். ஏடபிள்யூஎஸ்ல பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே, சொல்கிறேன். கிளவுட் விஎம் அப்படிங்கிறது அது எதுக்கு சார்? விர்ச்சுவல் மெஷின். புரியல. விர்ச்சுவல் மெஷின் விஎம். விர்ச்சுவல் மெஷின்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பட் என்னோட சர்வர் வந்துட்டு ஜெர்மன்ல இருக்கு. நான் இங்க இருந்து ஜெர்மன்ல இருக்கிற மிஷின்ஸை என்னால ஆப்ரேட் பண்ண முடியாது. கரெக்டா? எஸ் சார். அதனால எனக்கு ஜெர்மன்ல வந்துட்டு இருக்கிற மிஷின் ஆப்ரேட் பண்ணோம்னா நான் விர்ச்சுவலா இங்க இருந்து ஜெர்மன் மிஷின் ஆப்ரேட் பண்ணுவேன். ஓகே. ஓகேங்களா? பிசிக்கலா நான் அங்க இல்லாம விர்ச்சுவலா நான் இங்க உட்காந்துட்டு ஜெர்மன்ல இருக்கிற மிஷினை வந்து நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் விர்ச்சுவல் மிஷினுங்கிறது. அதுக்கு கனெக்டிவிட்டி, இப்போ ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்கிறோம்ல, ஏதாவது ரிமோட் டெஸ்க்டாப் நம்ம எடுக்கிறோம்ல, அதுதான் விர்ச்சுவல் மிஷினா இருக்குது. பிசிக்கலா ஒரு மிஷின் இல்லாம விர்ச்சுவலா இருக்குங்கிற. ஓகே. சோ அது ஜஸ்ட் ஆக்சஸ் அது ப்ரொவைடிங் எங்கேயாவது மட்டும் இருக்கும். இருக்குதுனா அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம். சோ ஜஸ்ட் ஆக்சஸ் ப்ரொவைடிங் மட்டும் தான் அது. ஆமா ஆமா, ஆக்சஸ் ப்ரொவைடிங்னா நம்ம அதுல ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், அதுல எல்லாமே பண்ணுவோம். அதுல பில்ட் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம், நம்ம கோட் அடிக்கலாம், அதுல மெயில் டைப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நம்மளோட மிஷின் அந்த மாதிரியே ஆக்சஸ் தான். நமக்கு ப்ரொவைட் என்னன்னா பண்ணிட்டாங்க வேற நம்ம ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம இன்னொரு இடத்துல உட்காந்து ஆக்சஸ் ஆயிடும். ஆமா ஆமா. ஓகே சார். ஓகே. கீழே அப்படியே இது அந்த கிளவுடை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க படிச்சுக்கலாம், கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? கிளவுடு பத்தின டீட்டெயில்ஸ். ஏன்னா ஸ்ப்ரிங் பூட்னு போகும்போது நெக்ஸ்ட் கேள்வி வந்து அவங்க கிளவுட் தான் வருவாங்க. அப்படிங்கும்போது நீங்க இதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இது கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்துட்டு இது என்னென்ன பண்ணணுங்கிறத. ஓகேங்களா? நம்மளுக்கு இது ஜஸ்ட் வந்து தியரிட்டிக்கல் தான், பட் நம்ம யூஸ் பண்றது தான், பட் அது தியரியா இருக்கு. ஓகேங்களா? வை பிகாஸ் நம்ம கிட்ட ஜென்கின் சர்வர் கிடையாது, ஏடபிள்யூ சர்வர் கிடையாது, எதுவுமே இல்லை. அது இருந்தாதான் நம்ம வந்துட்டு அதுல எப்படி டைரக்டா நம்ம பண்ணி பார்க்கறோங்கிறத பண்ணி பார்க்கணும். டாக்கர் டீமன் சர்வர் கிடையாது. பட் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது முக்கியம். கோ த்ரூ பண்ணுங்க, அதாவது ஹெல்ப்னா பின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே.